இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, இந்த நேரத்திலும் உம்முடைய வசனங்களை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும், இந்த வார்த்தையின் ஒளி அவர்கள் இருதயத்திலே வெளிச்சத்தை தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய நெருக்கத்தின் நேரத்திலே கர்த்தருடைய வல்லமை எவ்வாறு நம்மிடத்திலே கடந்து வருகிறது, கர்த்தர் நம்மை எவ்வாறு விடுதலை ஆக்குகிறார் என்பதை சில வசன பகுதிகளை குறித்து நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நான் செய்கிறதை நீ இப்பொழுது அறியாய், பின்னால் அறிவாய் என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்ன வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துக்கு இருந்ததான 12 சீஷர்கள் கர்த்தரோடு தாங்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் பல காரியங்களை அறியாதிருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு பல கேள்விகளை கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் செய்கிறதை இப்பொழுது நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள், ஆனால் பின்னால் ஒரு காலம் வரும், அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று. அதே போல இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் இவைகளை நீங்கள் கடந்து செல்லலாம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வேத வார்த்தை என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை அன்பாய் இருக்கிறார் என்றும், அவருடைய பாதைகள் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதான சித்தம் நிறைவேறுவதற்கு சில பகுதிகளை நாம் கடந்து செல்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் வாழ்க்கையில் தேவனுடைய வழிகளை புரியாத தருணங்களை சந்திக்கின்றனர். நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் தாமதம் ஆகிறது. நாம் கீழ்ப்படுகிறோம், ஆனால் துன்பங்களை அனுபவிக்கிறோம். நாம் நம்புகிறோம், ஆனால் வாழ்க்கை சிதறி போவது போல தோன்றுகிறது. சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவில் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களின் கால்களை கழுவினார். பேதருக்கு அது புரியவில்லை. அப்பொழுது இயேசு அன்புடன், நான் செய்கிறதை நீ இப்பொழுது அறியாய், பின்னால் அறிவாய் என்று கூறினார். இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் மைய சத்தியமாயிருக்கிறது. தேவனுடைய செயல்கள் எப்பொழுதும் நமக்கு புரியாமல் இருக்கும், ஆனால் அவருடைய இருதயத்தை நாம் எப்பொழுதும் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, நம்முடைய வேதனையின் நேரங்களிலே கர்த்தரை நாம் எவ்வாறு நம்ப வேண்டும் என்பதற்கு யோபு உன்னுடைய சரித்திர புஸ்தகத்திலே யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தையும் 42ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பல நெருக்கங்களை சந்திக்கிறார். தன்னுடையவைகளை இழந்து போகிறார். சொந்த மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிற நேரத்திலும் தனது செல்வத்தையும் பிள்ளைகளையும் உடல் நலத்தையும் இழந்து, அவரது நண்பர்கள் அவரது துயரத்தின் ஆழத்தை கண்டு 7 நாட்கள் மௌனமாக அவருடன் இருந்தனர். பின்பு யோபு தேவனுடைய செயல்கள் தன் அறிவுக்கு எட்டாதவை என்பதை ஒப்புக்கொண்டு, தன் துன்பத்திற்கான காரணத்தை அவர் அறியவில்லை, ஆனால் அனைத்தையும் ஆளுகை செய்கிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்கு உரியவராய் இருக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, இப்போதைய பாடுகள் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். வேதனை என்பது தேவன் உங்களை விட்டுவிட்டார் என்பதற்கான அடையாளம் அல்ல. நீங்கள் காணாத நேரத்திலும் தேவன் செயல்படுவார். உங்கள் துன்பத்திற்கு நித்திய நோக்கம் உண்டு என்பதை யோபுனுடைய சரித்திர புஸ்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். யோபுனுடைய கடந்து வந்த பாதைகளிலே யோபு பெற்றுக்கொண்ட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் நாம் அதிலே பார்க்கிறோம். இரண்டாவதாக, காத்திருக்கும் காலத்திலே கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால், காத்திருக்கிற தருணத்திலே பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் கர்த்தரிடத்திலே பல கேள்விகளை கேட்பதுண்டு. ஏற்ற காலத்திலே அனுகிரகமான நாட்களிலே கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியவைகளை அதற்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலைகளிலே நாம் சீக்கிரமாக துரிதமாக கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆபக்கூக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனமும் ஏசாயா 42:16 நாம் பார்க்கும் பொழுது, காத்திருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகவும் கடினமான பகுதிகளில் ஒன்றாகும். தேவன் பதிலளிப்பதற்கு முன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார்.
ஆபகுக் தீர்க்கதரிசி தேவனுடைய தரிசனத்திற்கு நியமிக்கப்பட்ட காலம் உண்டு என்று கூறுகிறார். அது தாமதமாக தோன்றினாலும் தேவனுடைய நேரம் எப்பொழுது சரியானது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது தந்த வசன பகுதிகளிலே சங்கீதம் 13:1-2, 69:3, 6 சங்கீதம் 6 வசனம், 130 சங்கீதம் 5-6 வரைய தாவீது கத்தரிடத்திலே எத்தனை காலம் ஆண்டவரே என்று அழுதார். அவர் கண்ணீரோடும் சோர்வோடும் இருந்தாலும் தேவனை நம்பி காத்திருந்தார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 16 வசனத்திலே தேவன் இருளை வெளிச்சமாகவும் கரடுமுரடான பாதையை சமமாகவும் மாற்றி தமது ஜனங்களை நடத்துவார் என்று வாக்குறுதி அளிக்கிறார். வேதாகமத்திலே நாம் அநேகரை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். மோசேயை கத்தர் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை வழிநடத்த அவரை ஆயத்தப்படுத்தினார். யோசேப்பு, குழி மற்றும் அடிமைத்தனம், சிறை ஆகிய அனைத்தும் தேவனுடைய பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தன. ரூத் தன்னுடைய கணவனை இழந்த பொழுதும் தேவன் அவளை மீட்டெடுத்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரிசையில் இடம்பெற செய்தார். கத்தருக்காய் காத்திருப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புது பலனை தருகிறது. தேவனுடைய தாமதம் பல நேரங்களிலே அவருடைய பாதுகாப்பாக மாறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஏற்ற காலம் வர வரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, முடியாத சூழ்நிலைகளில் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். எசேக்கியேலின் புஸ்தகம் 37 அதிகாரம் 1-3 வசனங்கள், 7 மற்றும் 10 வசனங்களிலே பார்க்கும் பொழுது தேவன் எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிற்கு அழைத்து சென்றார். மனித பார்வையில் அங்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. தேவன், இந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று கேட்டார். எசேக்கியேல், ஆண்டவராகிய கர்த்தாவே, அது உமக்கே தெரியும் என்று பதிலளித்தார். அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது எலும்புகள் ஒன்று சேர்ந்து தேவனுடைய ஆவி அவற்றுக்குள் வந்த பொழுது அவைகள் மிகப்பெரிய சேனைகளாக எழுந்தன. இன்றும் அதே தேவன், அவர் நேற்றும் என்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். உங்கள் விசுவாசத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் நம்பிக்கையை நிச்சயமாக அவர் இந்த நாட்களிலும் உங்களுக்கு ஒரு கிருபையை தருவாராக. நம்முடைய இயலாத சூழ்நிலைகளில் அவருடைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு அற்புதத்திற்கு முன் கீழ்ப்படிதல் வருகிறது. நம்பிக்கையற்ற இடத்தில் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஒரு ஜீவனை தருகிறார். இன்று இந்த 3 சத்தியங்களை நினைவிலே கொள்ளுங்கள். உங்கள் வேதனை தேவனுடைய நோக்கத்தை நிறுத்த முடியாது. உங்கள் காத்திருப்பு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தடுக்க முடியாது. உங்கள் முடியாத சூழ்நிலை தேவனுடைய வல்லமையை கட்டுப்படுத்த முடியாது. இன்று தேவன் என்ன செய்கிறார் என்பதை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாகவே செயல்படுத்துகிறார் என்று ரோமர் 8:28 படி தமக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்ற வசனத்தின்படி புரியாத போதும் தேவனை நம்பும் விசுவாசத்தை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் தருவாராக. கர்த்தர் தாமே நம்முடைய நெருக்கத்திலும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அக்கினியின் பாதையிலையும் இருளான சூழ்நிலைகளிலும் தண்ணீரில் கடந்து சென்றாலும் அவைகள் நம்மேல் புரளாமல், தண்ணீரிலே மூழ்கி போகாமல் நம்மை தாங்கி செல்கிற கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய ஆத்துமாவை கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, எங்களுடைய நெருக்கத்தின் நேரத்திலும் முடியாத சூழ்நிலையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்று பல கேள்விகளை நாங்கள் கேட்ட தருணங்கள் உண்டு. ஆனாலும் இன்று இந்த வேத வசனத்தின்படி எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வல்லமையாய் கடந்து சென்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய அன்பை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.